வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லை இல்லைனாலும் சரி, கேத்து சனி செவ்வாய் காம்பினேஷன்ல இருந்தாலும் சரி, அப்படின்னா ஜாதகம் ரொம்ப கெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சனி செவ்வாய் காம்பினேஷன்ல இருந்தா ரொம்ப ரொம்ப அதிகமான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரே கோவில்ல பரிகாரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஐராவதீஸ்வரர்ங்கிற பெயரோட எம்பெருமான் சிவபெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிற அந்த கோவில்ல இத்தனை கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் அத்தனையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அளவு ஐராவதீஸ்வரர் கோவில்ல சிறப்பு வாய்ந்ததா பழமை வாய்ந்ததா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐராவதீஸ்வரர் கோவில தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐராவதீஸ்வரரை பாக்குறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனல்ல நீங்க இப்பதான் முதலா பாக்குறவங்களா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரிதான் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஐராவதீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுவோம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அப்படின்னு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல இருந்து நம்பியூர் போற வழியில அபிஷேகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அபிஷேகபுரத்துலதான் நான் முன்னாடியே சொன்ன என்னப்பன் சிவபெருமான் ஐராவதீஸ்வரர் என்ற நாமத்தோட இங்க அருள்பாலிச்சிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொஞ்சம் உள்ளதான் இந்த அபிஷேகபுரம் இருக்கு. பெருமாநல்லூர் பக்கத்துல கொஞ்சம் உள்ள போய் தான் பார்க்கணும் இந்த அபிஷேகபுரம் கிராமத்தையே. இந்த அபிஷேகபுரத்துலதான் அபிஷேக வள்ளி சமேத ஐராவதீஸ்வரர் கோவில் இருக்கு. ஐராவதீஸ்வரர் பார்க்க கொள்ளை அழகு, அன்பே சிவம். அவரை பார்க்கும் போதே நம்ம வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகவல்லி தாயார் நின்ற கோலத்துல என்ன அழகா நம்ம அன்போட கனிவோட நம்மள வாங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அவளோட அபிஷேகவல்லி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணாவும் பக்கத்திலேயே இருக்காங்க. அழகுராஜ பெருமாள் அப்படிங்கிற பெயரோட பக்கத்திலேயே இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கோவில்ல சிவனோட விஷ்ணுவும் சேர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிற கோவில் நம்ம அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். அதாவது மீனாட்சி கல்யாணத்துலதான் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அவங்களுக்கு மீனாட்சி கல்யாணத்தப்ப சிவனுக்கும் பார்வதிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கும் போது விஷ்ணு பக்கத்துல இருந்து தாரை வார்த்து கொடுப்பார் இல்லையா. அதே போலதான் இங்க ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு, அதாவது ஐராவதீஸ்வரர் சந்நிதிக்கு பக்கத்துல வலதுபுறத்துல அபிஷேகவல்லி தாயார் இருக்காங்க. அவருக்கு அபிஷேகவல்லி தாயார் இருக்காங்க இல்லையா, அந்த சந்நிதிக்கு வலது பக்கம் நம்ம அழகராஜ பெருமாள் இருக்காங்க. எப்படி பாத்தீங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோவிலிலும் தரிசனம் பண்ணும்போது பார்ப்போம், நம்ம சிவபெருமானுக்கு இடது புறம்தான் அம்பாள் இருப்பாங்க. எல்லா இடத்திலும் அப்படித்தான் தனி சந்நிதியில இடதுபுறத்துலதான் இருப்பாங்க அம்பாள். ஆனா இந்த அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோவில்ல வலது பக்கம் இருக்காங்க. அதனால இவருக்கு நித்திய கல்யாணபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. ஏன்னா கல்யாண கோலத்திலேயே தான் இருக்காங்களாம் என்னப்பன் சிவபெருமான் ஐராவதீஸ்வரர். அடுத்து வலதுபுறம் தனி சந்நிதியில அபிஷேகவல்லி தாயார், அவரங்களை அடுத்து அதுக்கு பக்கத்துல தனி சன்னதியில அழகுராஜ பெருமாள். இப்படி இருக்கிறதுனால நித்திய கல்யாணேஸ்வரர்னு சொல்றாங்க ஒரு பெயர். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல அபிஷேகவல்லி அப்படிங்கிற அந்த அம்மனுடைய பெயராலதான் அபிஷேகபுரம் என்ற பெயரே இந்த ஊருக்கு உருவாயிருக்கு. அது ஏன்னா ஐராவதீஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
ஐராவதம் என்ற வெள்ளை யானை, இந்திரனோட யானை அது. தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனோட யானை ஐராவதம். அந்த ஐராவதம் பூஜை செய்ததுனால நம்ம சிவபெருமானுக்கு ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது. சரி, ஏன் ஐராவதம் இங்க பூஜை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போதுதான் ஐராவதத்துக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அது வெள்ளை யானை தான் ஐராவதம். அது சாபத்தின் காரணமா கருப்பா போயிடுச்சு. அதனுடைய நிறம் கருப்பா மாறிடுச்சு. உடனே தன்னுடைய மிக சிறந்ததே அந்த வெள்ளை நிறம் தான். அந்த வெள்ளை நிறம் இல்லாம நான் எப்படி தேவலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு கருப்பு நிறத்தை போக்குறதுக்காக அபிஷேகவல்லி தாயாரையும் ஐராவதீஸ்வரரையும் தொடர்ந்து வணங்கி கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வந்தா அந்த ஐராவதம் யானை. அப்படி வந்த போது சிவபெருமான் சொல்லியிருக்கார், நீ தொடர்ந்து எனக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இரு. அப்படி அபிஷேகம் செய்யக்கூடிய வேளையில ஒரு நல்ல வேலை வரும்போது உன்னுடைய நிறம் மாறும். அதற்கு பின் நீ தேவலோகம் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன்படியே அபிஷேகவல்லி தாயாருக்கும் ஐராவதீஸ்வரருக்கும் தினமும் ஐராவதம் என்ற அந்த தேவலோகத்து இந்திரனுடைய யானை அபிஷேகம் செய்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் என் அப்பன் சிவபெருமான் அன்புடன் அதனுடைய நிறத்தை மாற்றி கொடுத்திருக்காரு. தினமும் நீரால் அபிஷேகம் செய்து கொண்டே வந்த அந்த யானை வழிபாடுகளும் செய்து தான் செல்ல வேண்டிய இந்திரலோகத்துக்கு சென்றது. அதனாலேயே இந்த சிவபெருமானுக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. அதோடு இல்லாம அம்மாவுக்கு அபிஷேகவல்லி தாயார்னே பெயர் வச்சாச்சு பாருங்க. அதே போல நிறைய சிற்பங்கள் இங்க நிறைய இருக்கு. இந்த புராண கதையை சொல்ற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதே போல இந்திரன் தன்னுடைய தோஷத்தை போக்குவதற்காக இங்கு பூஜை செய்து வழிபட்டு சென்றிருக்கான். அதோட இல்லாம நம்ம அம்பாளுக்கு பக்கத்திலேயே அவ அண்ணா அழகர்ராஜ பெருமாள் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அவரு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அழகர்ராஜ பெருமாளா அமர்ந்திருக்கார். அப்படி அங்க இருந்து நமக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்கார். அவருக்கு எழுத்தாப்புலயே ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் இல்லாத விஷ்ணுஸ்வரத்தை நம்ம பார்க்க முடியுமா? அப்படி இருவருமே அங்க அருள்பாலித்துக் கொண்டிருக்காங்க. இதனால இந்த 3 பேரும் வரிசையாக சிவபெருமானும், அவருக்கு வலதுபுறம் அம்பாளும், அவருக்கு வலதுபுறம் விஷ்ணுவும் இருக்கிறதுனால கல்யாண நித்திய கல்யாணேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. எவ்வளவு கரெக்டா சரியான பெயரா இருக்குன்னு அதை நினைச்சுதான் சிலாகிச்சு போறோம். எல்லா சந்நிதிகளும் எங்கு உண்டு. ஒரு சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய அனைத்து சந்நிதிகளும் இங்க உண்டு. நம்ம சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரா அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. கூடவே தண்டபாணியும் தனி சந்நிதியில இருக்காரு. இங்க நம்ம சுப்பிரமணியருக்கு பின்னால சனீஸ்வர பகவான் சந்நிதி இருக்கு பாருங்க. இதனால சனி செவ்வாய் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அத்துணை பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி செவ்வாய் உடைய காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை இந்த முருகனிடம் வைத்து, அதாவது செவ்வாய்க்கு உரிய அதிபதி முருகன் தான், அவரிடம் வைத்து வழிபடும் போது சனியினால ஏற்படக்கூடிய அத்துணை துயரங்களும் துன்பங்களும் விலகிடும் அப்படிங்கிறது இங்க நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் நம்ம அழகர்ராஜ பெருமாள் இருக்காரு இல்லையா? அவர் கூட இருக்க ஸ்ரீதேவி பூதேவியும் லக்ஷ்மி வடிவம் இல்லையா? நம்ம சுக்கிர பகவான் இங்க அழகர்ராஜ பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்திலேயே தனி சன்னதியில இருக்காரு பாருங்க. தனி சன்னதியில இருந்து அருள்பாலித்துக்கிட்டு இருக்கிறதுனால சுக்கிர பகவான் இந்த இடத்துல சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொண்ட ஒரு ஜாதகம் இருக்குன்னா அவங்க இங்க சுக்கிரனிடம் அந்த ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்தா எல்லா விதமான சுக்கிர தோஷம் நீங்கும். அதனால திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு சுக்கிர தோஷ பரிகாரத்தலமா இந்து சமய அறநிலையத்திலேயே அறிவிச்சிருக்கு. அதனால இங்க தினமும் இதற்காக சுக்கிர தோஷத்திற்காக பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு
சுக்கிர ஹோரையில 8 to 9 சுக்கிர பகவானுக்கு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் வழிபாடுகளும் நடைபெறுது. அதுல கலந்துக்கிட்டாலே திருமண பாக்கியம் கைகூடும் அப்படிங்கிறது இங்க வர்ற பக்தர்கள் சொல்லுவதனால நமக்கு நிஜமா தெரியுது. ஏன்னா ஒரு ஒரு பலன் இல்லாம, பரிகாரத்துக்கான அந்த பலன் இல்லாம யாருமே கும்பலா இவ்வளவு தூரம் வரமாட்டாங்க இல்லையா? ஒரு கூட்டம் வருகிறதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அதனாலதான் சுக்கிர தோஷ பரிகாரத்துக்காக இந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 செய்யக்கூடிய ஹோமங்களும் அபிஷேகங்களும் வழிபாடுகளும் அனைத்து பக்தர்களாலும், திருமண பாக்கியம் வேண்டக்கூடிய அத்துணை பக்தர்களாலும் இங்க செய்யப்படுது. ரொம்ப விசேஷமா செய்யக்கூடியதா இருக்கு. அதே போலவேதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு சனிக்கிழமை தோறும் இந்த சனி தோஷங்கள், சனி செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 இதே போல எல்லா வழிபாடுகளும் அங்க நடைபெறுது. இது ஹொய்சால மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் இன்னும் நிறைய மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதாகவும் நாம தொல்லியல் துறையினால அறியப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பழமையான ஒரு கோவில் இன்று மிக பிரபலமா ஆயிக்கொண்டிருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு சக்தி இருக்குங்கிறத யாராவது அனுபவிச்ச பிறகுதானே அடுத்த வாளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் இப்ப சுக்கிர பகவானால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதே போலவேதான் செவ்வாய் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய நப்பன் சிவபெருமானையும் அபிஷேகவல்லி தாயாரையும் அழகராஜ பெருமாளையும் கூடவே இருக்கக்கூடிய செவ்வாய், சுப்பிரமணியர், சனி பகவான், சுக்கிர பகவான், ஆஞ்சநேயர் எல்லோரையும் வணங்கி எல்லோரும் வழிபட்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு நிகழ்வுகள் அவங்க 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 வாழ்க்கையில நடக்கணும், திருமண பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும், இந்த மற்ற தோஷங்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.